எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? அது தெரியல, நீ ஜாக்கிரதை பத்திரம். வெண்ணிலா பாத்து வெண்ணிலா ஜாக்கிரதை. எதுக்கு இப்படி ஓடுறாங்க? அண்ணா என்ன ஆச்சுன்னா ஏன் எல்லாம் ஓடுறீங்க? என்னப்பா உங்களுக்கு விஷயமே தெரியாதா? யமராஜா வந்துட்டு இருக்கான்ப்பா, சீக்கிரம் போயிடுங்க, எல்லாரும் ஒதுங்கி நில்லுங்கப்பா. யமராஜா? என்னாச்சு மாமா? என்ன முத்து மாமா, ஏன் எல்லாரும் திடீர்னு இப்படி ஓடுறாங்க? யாரோ ராஜாவா, அவர் வராராம். யார் யாரு ராஜான்றது விவசாய எல்லாம் போயிடுச்சு நம்ம ஊர்ல. நீ பாத்து பத்திரம். அம்மா எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஹே, நீ பயப்படாத. அந்த தூளிய மட்டும் விட்டு நீ கீழே இறங்கிடாத. சரிம்மா. எனக்கு ஒண்ணும் இல்ல முத்து மாமா. தூளில இருந்து குழந்தைங்க கீழே விழுந்துருச்சு. அதனால தெய்வ குத்தம் ஆயிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்ன இது அநியாயமா இருக்கு? போலீஸா இவரெல்லாம் பொறுப்பே இல்லாம இருக்காரு. சாமி பேர்ல அர்ச்சனை பண்ணிடுங்க. சரிங்க. வெண்ணிலா வருத்தப்படாத, ஒன்னும் இல்ல, சரியா? ஓம் மகாதேவாகி நமக. சாமி, ஒண்ணுல உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்க தம்பி. அது தம்பி, உங்களை பார்த்தா அசலூர்கார் மாதிரி தெரியுதே. ஆமா சாமி, நாங்க படுவருங்க. சரி, இவங்க 2 பேரும் எங்களோட பொண்ணுங்க. அது ஒரு சின்ன விபத்துல உயிருக்கு ஆபத்தான நிலையில இவங்க 2 பேரும் கடவுள் புண்ணியத்துல தப்பிச்சுட்டாங்க. இவங்க வெண்ணிலா என்னோட பொண்டாட்டிங்க. வணக்கம். சாமிக்கு வேண்டுதல் பண்ணா குழந்தைங்களுக்கு தோஷம் போயிடுன்னு சொன்னாங்க. இந்த கோவில் அம்மனுக்கு கரும்புல தூளி கட்டி குழந்தைங்களை தூக்கிட்டு போனா கண்டம் போயிடுன்னு சொன்னாங்க. அதுக்காக தான் வந்தோம். வேண்டுதல் நல்லபடியா முடியற நேரத்துல யாரும் இந்த ஊர் இன்ஸ்பெக்டராமே அவர் பைக்ல வந்து மோதி வேண்டுதல் பாதியில நின்று போயிடுச்சுங்க. என்ன சொல்றீங்க தம்பி? ஆமாங்க, அவரு பைக்கை கண்ணா பின்னான்னு ஓட்டி எங்க மேல வந்து மோதிட்டாருங்க. அதனால தூளியும் கீழே விழுந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு மாதிரி மனசுக்கு அபசங்கமாவே தோணுதுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் தம்பி, எல்லாமே நம்ம மனசை பொறுத்துதான். நீங்க சொல்றது ஒரு வகையில சரியான விஷயம்தான். வேண்டுதல பாதிலேயே விட்டுட்டு போக முடியாது தம்பி. அப்படி நடந்தா அது அபசகுணமா தான் முடியும். ஐயா, இப்ப என்னங்க ஐயா பண்றது? முறைப்படி அந்த வேண்டுதலை நிறைவேற்றுறதை தவிர வேற வழியே இல்லம்மா. அப்ப நாங்க உடனே வேண்டுதலை நிறைவேற்றிடுறோம். நாளைக்கு காலையிலேயே அது மறுபடியும் பண்ணிடுறோம். அப்படி இல்லம்மா, அந்த அம்மன் உக்கிரமான அம்மன். நீங்க நினைச்சதும் வேண்டுதலை நிறைவேற்ற முடியாது. ஒரு தடவை வேண்டுதலை நிறைவேற்றுறது பாதிலே நின்னு போச்சுன்னா 15 நாள் கழிச்சு இந்த திருவிழா முடிகிற நாள்ல தான் அதை நிறைவேற்றணும். என்னங்க ஐயா இப்படி சொல்றீங்க? அந்த 15 நாள்ல குழந்தைகளுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருச்சுன்னா நாங்க என்ன பண்றது? இந்த ஆத்தா எல்லைக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு நிச்சயமா பாதுகாப்பு இருக்குமா. நிச்சயம் உங்களுக்கு எந்த தீங்கு வராது. ஆனா இங்க ஒரு யமராஜன் இருக்காமா, அவனால உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்தாதான் உண்டு. யமராஜனா? யார்? என்ன சாமி சொல்றீங்க? யார் அவரு? அந்த கூட்டத்துல அராஜகமா பைக் ஓட்டிட்டு போனதா சொன்னீங்களே, அந்த இன்ஸ்பெக்டர் தான்.
அவனதான் யமராஜன் இந்த ஊர்ல எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனந்த் மாமானா எனக்கு உயிர். ஆனா மாமாவுக்கு என் மேல விருப்பம் இருக்கான்னு தெரியல. அவரு மீனாட்சிய விரும்புறாரு. அவளை விரும்பிட்டு என் கழுத்துல எப்படி தாலி கட்டுவாருன்னு கலக்கமா இருக்கு. நட்சத்திரா, என் புள்ளைய பத்தி நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் கிழிச்ச கோட்டை ஆனந்த் எப்பவுமே தாண்ட மாட்டான். புரியுதாமா? நீங்க சொல்றது சரிதான் ஆண்டி. உங்க பேச்ச உங்க புள்ள தட்ட மாட்டாரு. ஆனா இந்த காதல் இருக்கே, அது ஒரு மனுஷனை பைத்தியமாக்கிடும். யாராவது ஒரு மனச கலைச்சு உங்க விருப்பத்துக்கு எதிரா நடக்க வச்சுட்டா அப்போ என்ன ஆண்டி பண்றது? இத பாரு நட்சத்திரா, உனக்கு ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இடைஞ்சலா யாரும் வரக்கூடாது. அதே நேரத்துல ஏதாவது குழப்பம் நடந்துருமோன்னு பயப்படுற, அதானே? அந்த கவலையே உனக்கு வேண்டாமா? என் தம்பி ஒருத்தன் இங்க இன்ஸ்பெக்டரா இருக்கான். அவனை நான் வீட்டுக்கு வர சொல்லியிருக்கேன். அவன் வந்துகிட்டே இருக்கான். அவன்கிட்ட இந்த கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை ஒப்படைக்க போறேன். அவனை மீறி எந்த சக்தியாலையும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாதுமா. கரெக்டா சொன்னக்கா. உன்னை பத்தி தான்ப்பா பேசிட்டு இருந்தேன். காதுல வாங்கிட்டு தான் வர. நட்சத்திராவுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்குமான்னு சந்தேகம் இருக்கு. ரொம்ப குழம்பி போயிருக்கா. மனசுல எதையோ நினைச்சுக்கிட்டு கவலைப்படுறா. அதெல்லாம் ஒரு கவலையும் வேண்டாம். அதான் நான் வந்துட்டேன்ல. அதான் ஆனந்த் நட்சத்திரா கல்யாணத்தை நடத்துற பொறுப்பை நான் உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். நீதான் இருந்து நல்லபடியா முடிச்சு கொடுக்கணும். எல்லாம் பண்ணிரலாம்க்கா. தம்பி, இவன் தான் மூத்தவன் அர்ஜுன். இவன் இளையவன் ஆனந்த். இங்க என்னோட பெரியப்பா பையன் ஒருத்தர் இருக்காருன்னு சொன்னல, அவர் தான் இவரு. பேரு ராஜா, இன்ஸ்பெக்டரா இருக்காரு. ஹலோ சார். சார் இல்ல, மாமா. மாமா. ஓகே மாமா. ஆனந்த், 2 பேரும் மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. நல்லா இருங்க, நல்லா இருங்க. தம்பி, நீதான் இந்த கல்யாணத்தை நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். நீ கவலைப்படாதக்கா, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இந்த ஊர்ல எனக்கு ஒரு பட்ட பேர் உண்டு, யமராஜா. எனக்கு பிடிக்காதவங்க யாரோ நான் வீசுற பாசக்கயிறுல இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படி தப்பிக்கணும்னு நினைச்சா ஷூட் பண்ணிடுவேன். ஏய், நீ எதுக்கு சிரிச்ச? இல்ல, அர்ஜுன் சாரும் துப்பாக்கி வச்சிருக்காரு. ஆனா இது வரைக்கும் சுட்டதே இல்ல. நீங்களும் துப்பாக்கிய காட்டி சுட்டிருவேன்னு சொல்றீங்க. அத நினைச்ச சிரிச்ச. அதுக்கு தான் சிரிச்சியா? அர்ஜுன் சுடமாட்டான், ஆனா நான் சுடுவேன். என் துப்பாக்கி வெடிக்கும். என்னக்கா, நீயும் பயந்துட்டியா? பயந்துட்டீங்களா அங்கிள்?
நீங்க எங்களை நேர்த்திக்கடன் பண்ண விடாம தடுத்தீங்கல்ல, அதுக்காக தான் உங்களை சும்மா வாச்சும் பொம்மை துப்பாக்கி வச்சு விளையாட்டு காட்டினேன். அக்கா, இவங்கெல்லாம் யாரு? எல்லாம் நம்மளோட கெஸ்ட் தான் தம்பி. ஆனந்தோட கல்யாணத்துக்காக வந்திருக்காங்க. நம்மள மாதிரியே தான் இவங்களும் நல்ல செல்வாக்கான குடும்பம். படூர் ஜமீன்னா எல்லாருக்குமே தெரியும். கல்யாணம் முடியற வரைக்கும் நம்ம வீட்ல தான் தங்க போறாங்க. அப்படியா? உங்க பேர் என்ன சொன்னீங்க? இன்னும் சொல்லவே இல்லையே பேர. இப்ப கேக்குறேன், சொல்லுங்க. இப்பவே சொல்லணுமா? சொல்லிடுறேன். முத்தரசன். கேட்கல? முத்தரசன். முத்தரசன். ராஜா, நான் உன்னைத்தான் இந்த கல்யாணத்துக்காக நம்பி இருக்கேன். வரேன்க்கா. சரிப்பா. சார், மாமா அப்படிதான். கிராமத்திலே பிறந்து வளர்ந்ததால கொஞ்சம் கோவக்காரர் அவரு. அவர் சுபாவத்தை மாத்த முடியாது. அர்ஜுன் சார், நானும் கிராமத்துக்காரன் தான். மாத்திரலாம். அதுக்கு வந்திருக்கோம். எங்க போயிருக்கோம்? பார்த்து வர மாட்டேன். ஐயோ முத்து மாமா, நீயா? நானே தான். ஆமா, அம்மாவும் பொண்ணு என்ன தேடிட்டு இருக்கீங்க? அதுவாப்பா, ரெசார்ட்ல இருந்தப்போ நான் வெளியே போனேனா, அப்போ ஒரு வெள்ளக்கார அங்கிள் ஒரு பென் டிரைவ தூக்கி போட்டாரு. அது என் மேல விழுந்துச்சு. உங்ககிட்ட குடுக்கலன்னு நான் பத்திரமா தான் வச்சிட்டு இருந்தேன். அந்த ராட்டினத்துல சுத்தினப்போ எப்படியோ தொலைஞ்சு போயிடுச்சுப்பா. ஏவனிலா, ஒருவேளை அந்த பென் டிரைவ தூக்கி வீசின வெள்ளக்காரன் அந்த ஜோவா இருப்பானா? அப்பனா அந்த ட்ரக் கும்பலோட டீடைல்ஸ் அந்த பென் டிரைவ்ல இருக்கும்னு நினைக்கிறேன். வெண்ணிலா, இறைவனா பார்த்து அந்த பென் டிரைவை நம்ம கையில கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. அது கண்டிப்பா மிஸ் ஆக கூடாது. நம்ம எப்படியோ தேடி கண்டுபிடிச்சி ஆகணும். முத்தரசு மாமா சொல்றத பார்த்தா ஜோவிஸ்ன பென் டிரைவ் மாதிரி தெரியுதே. நம்ம ஆளுக்கு ஒரு பக்கமா போய் அதை தேடுவோம். போங்க போங்க போங்க. பார்த்து மெதுவாமா. ஏன், என்னாச்சு? ரொம்ப தேங்க்ஸ். என்ன பார்த்து பொறுமையா வரல. கீழே கல்லு கிடக்குது, விழுந்தா என்ன இருக்கும்? நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ஆகல. ஏமா, கூட யாரா வந்திருக்காங்களா இல்ல தனியா வந்திருக்கியா? ஏதோ யோசிச்சு இருக்கியா? ஏதாவது பிரச்சனையா? எனக்கு தெரிஞ்சவர் ஒருத்தர் இங்க வந்திருக்காரு. அவரை தேடிதான் வந்திருக்கேன். அப்படியா? சரி, உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமாமா? இல்லன்னு, நான் பாத்துக்கிறேன். இல்ல, எங்க போகணும்னு சொல்லுமா, நான் விட்டுறேன். இல்ல விடுங்க, நான் பாத்துக்கிறேன். பாத்து போவியா? சரிமா, ரொம்ப தேங்க்ஸ். மெதுவா பொறுமையா போ. பாத்து பத்திரம். சரிண்ணே. முத்து மாமா, ஏதோ பென்ட்ரே இதுதானா? கிடைச்சிருச்சா? போயிட்டாரே. பென் டிரைவ் கொடு. இதுதான் நினைக்கிறேன். அம்மா, இதுதான், இதேதான், கிடைச்சிருச்சு. இப்ப குதி, நான் தேடி கண்டுபிடிச்சிருக்கேன். இப்ப வந்து ரொம்ப ஆடுற. போமா, ஏமா என்கிட்ட கோச்சுக்கிற? நான் என்ன நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சு.
நம்ம கார்த்தியை உள்ள தள்ளவங்களோட விஷயம் இதுக்குள்ள இருந்துச்சுன்னா இதை வச்சு அவங்கள உள்ள தள்ளிடலாம். சார், என் பேரு மீனாட்சி. நான் சென்னையில இருந்து வரேன். இந்த ஊர்ல சுசித்ரா அம்மாவோட வீடு எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? நான் உங்களை தேடி வந்திருக்கேன் சார். சாமி சுவேதா பாரு. நம்பூதிரி சாமி, நான் முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிட்டேன். എന്താ പറയുന്നു ശ്വേത? നിങ്ങൾ മുത്തരസൻ കിட்ட മാട്ടിയോ? എങ്ങനെ? ஆமா நம்பூதிரி சாமி, அந்த ஜோ முத்தரசு மாமா ரூம்குள்ள போதைப் பொருளை வைக்க சொன்னது நான் தாங்கிறத ரெக்கார்ட் பண்ணி அதை ஒரு பென்டிரைவ்ல காப்பி பண்ணி அதை தூக்கி போட்டு போயிட்டான். அந்த பென்டிரைவ் இப்போ முத்தரசு மாமா கிட்ட மாட்டிக்கிச்சு. நான் மாட்டிப்பேனோன்னு பயமா இருக்கு. ശ്വേത, നിങ്ങൾ அதை பத்தி പേടിക്കണ്ട. പെൻഡ്രൈവ് കാര്യത്തിന് ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. എന്നോட மந்திர சக்தியை வச்சு நீ முத்தரசன் கிட்ட மாட்டிக்காம நான் നോക്കിക്കൊള്ളാം. நீங்க எதுக்கும் பேடிக்கണ്ട. ரொம்ப நன்றி சாமி. ഞാൻ இப்ப வீரபாண்டி மண்ணில தான் உண்டு. നിങ്ങൾക്ക് எது வேணாலும் என்ன விളിச்சோ. சரி சாமி. நீ சொல்ற சுசித்ரா அம்மா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, அவங்க நினைக்கிறது நடக்காது. அந்த ஆனந்த தேடி கண்டுபிடிச்சு உனக்கே நான் கட்டி வைக்கிறேன். சரியா? சரிங்க சார். தைரியமா இரு. சார், ரொம்ப நன்றி சார். இதை நான் என் லைஃப் எல்லாம் மறக்க மாட்டேன். பரவாயில்லம்மா. தேங்க்ஸ் சார். உங்க வீட்டுக்கு வந்திருக்காரே முத்தரசன், அவர் எனக்கு முறை மாமா. நான் அவரை உயிருக்குயிரா காதலிச்சேன். அவரைதான் நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்தேன். ஆனா இந்த வெண்ணிலா குறுக்க புகுந்து என் வாழ்க்கையை தட்டி பறிச்சு முத்தரசு மாமாவுக்கு பொண்டாட்டி ஆயிட்டா. அவ என்கிட்ட இருந்து தட்டி பறிச்ச வாழ்க்கைய அவகிட்ட இருந்து நான் தட்டி பறிக்கணும். என்னோட முத்தரசு மாமாவை இந்த திருவிழா முடியறதுக்குள்ள நான் கல்யாணம் பண்ணிக்கணும். அதுக்கு இனியா ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. ஆமா பாட்டி, நான் அர்ஜுனை கட்டிக்கிறதுக்கு தடையா அந்த பஸ் இருக்கிற மாதிரி இவ வாழ்க்கையிலயும் அந்த வெண்ணிலா தடையா இருக்கா. நான் அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு இவ எனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கா. இவ முத்தரசனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிருக்கேன். இதுதான் எங்களோட டீல். என்னடி உங்க டீல்? எனக்கு தெரியாததா? ஒருத்தி காதலிக்கிறவனை இன்னொருத்தி கல்யாணம் பண்ணிக்கிறதா? அவ புருஷனை வேற ஒருத்தி கட்டிக்கிறேங்கிறது, நீ அவளை சேர்த்து வைக்கிறேங்கிறது, பா கேட்கவே நாராசமா கேவலமா இருக்கு. அல்லாதம்மா, இப்ப எதுக்கு அலற? சொல்லுமா. இப்ப நீ எதுக்கு சுசித்ரா அம்மாவை பாக்கணும்னு சொல்ற? சுசித்ரா அம்மாவோட பையன் ஆனந்த நான் காதலிக்கிறேன் சார். சார், நாங்க 2 பேரும் உயிருக்கு உயிரா காதலிக்கிறோம். ஆனா சுசித்ரா அம்மாக்கு என்ன பிடிக்கல. அதனால வலுக்கட்டாயமா அவங்க அண்ணன் பொண்ணோட ஆனந்துக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நினைக்கிறாங்க. ஓஹோ, இப்போதான் எனக்கு புரியுது எதுக்கு என் அக்கா ஆனந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க சொன்னாங்கன்னு. இது பாரு ஸ்வேதா, இது ரொம்ப பெரிய விஷயம். இது நடக்கணும்னா நாம மாயாக்காவை பாக்குறதா ஒரே வழி. மாயாக்காவா? அவங்க யாரு பாட்டி? சொன்ன குறி கரெக்டா பலிக்கும். இதெல்லாம் இல்லாம ஊர்க்காரங்களுக்கு குறி சொல்லணும்னா ஊருக்கு நடுவுல மாயாக்கா குறி சொல்ற மேடைன்னு ஒண்ணு இருக்கு. அதுல ஒரு பட்டு திரைக்கு பின்னாடி உட்கார்ந்துதான் குறி சொல்லுவாங்க. அவங்க குறி சொல்றத மட்டும் யாருமே பார்க்கவே முடியாது. குரல் மட்டும்தான் கணீர்னு கேட்க முடியும். கேக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருக்கு பாட்டி. அந்த மாயாக்காவை உடனே பார்க்கணும் போல இருக்கு. தாராளமா போய் பாருமா. என்ன நடக்குமோ அது உள்ளது உள்ளபடி சொல்லுவாங்க. உன் கோரிக்கையில நியாயம் இருந்ததுன்னா நீ நினைச்சது நடக்கிறதுக்கு அவங்க ஒரு வழி சொல்லுவாங்க. உனக்கு முத்தரசு மாமா கிடைப்பாரா மாட்டாரான்னு கூட சொல்லிடுவாங்க. அப்படியா பாட்டி? சரி, நான் உடனே போய் பாக்குறேன். பை. அட, இதுக்கு எதுக்குமா இவ்வளவு தேங்க்ஸ்? நீ ஒரு மேஜர் பொண்ணு, நீ விரும்புற பையனும் மேஜர் பையன். கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு சட்டப்படி உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. முதல்ல நீ வண்டியில ஏறுமா. அடுத்ததா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். யோசிக்காம வண்டியில ஏறுமா. ரொம்ப தேங்க்ஸ் சார். பரவாயில்லமா, ஏறுமா.
மவள என் அக்கா குடும்பத்திலேயே குழப்பத்தை உண்டு பண்ண நினைக்கிறியா? மாட்டின கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒருத்தி தான் புருஷனை இன்னொருத்தி அடைய விரும்புறான்னு சொன்னால, அவ சொன்ன ஸ்வேதா நான் தான். தைரியமா எதிர்த்து என்ன அடின்னு அவகிட்ட சொன்னீங்க. அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆனா எதுவுமே பேச முடியாம கையற நிலையில தான் நின்னுட்டு இருந்தேன். நான் யார வெளியில துரத்தணும், என் வாழ்க்கையில இருந்து அப்புறப்படுத்தணும்னு நினைச்சனோ அந்த வெண்ணில அவதான். அதனாலதான் நான் பேசாம இருந்தேன். என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிறதா முத்தரச மாமா முதல்ல வாக்கு கொடுத்திருந்தாரு. ரெண்டாவதாதான் அந்த வெண்ணிலா வந்தா. ஒரு நாள் கூட அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதா முத்தரச மாமா அவகிட்ட சொல்லவே இல்லை. ஊருக்காரங்களுடைய வற்புறுத்தலாலதான் அவர் சம்மதிச்சாரு. அந்த வெண்ணிலா சாதாரண ஆள் இல்ல. இப்போ எப்படி பேசி உங்களை ஏமாத்தினாலோ அதே மாதிரி அப்பாவி மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டு பேசி பேசிய மாமாவை மயக்கிட்டா. எனக்கே மாமா திரும்ப வேணும். நீங்க தயவு செஞ்சு எனக்காக கொஞ்சம் யோசிச்சு என் மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் எப்போ நடக்கும்னு சொல்லுங்க. நான் என் மாமாவுக்காக கடைசி மூச்சு வரை போராடிட்டு வந்துட்டேன். கடைசியா உங்களை தான் நம்பி இங்க வந்திருக்கேன். நான் இந்த மண்ணை விட்டு போறப்போ என் முத்தரச மாமாவோட கையை பிடிச்சுக்கிட்டு அவர் என் கழுத்துல கட்டின தாலியோட கம்பீரமா நடந்து போகணும். ஏன் அமைதியா இருக்கீங்க? என் கோரிக்கையில நியாயம் இருக்குல்ல. நீங்க நியாயத்தோட பக்கம் தான் நிப்பீங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் தான் முதல்ல முத்தரச மாமாவை பார்த்தேன். அதை நம்புங்க. உங்களை நம்ப வைக்கிறதுக்கு வேற யாரையாவது சொல்ல சொல்லணுமா? அதையும் நான் செய்யறேன். நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. உன் உயிர் தாண்டி வேணும். மாயாக்கா, மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு வாய் கூசாம வந்து குறி கேக்குற. அடுத்தவ புருஷனுக்கு ஏண்டி அலையிற? நான் என்ன சொன்னேன்? நீ முத்தரசு மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு மனசால நினைச்சா கூட நான் விட மாட்டேன்னு சொன்னல. அப்படி இருக்கிறப்போ முத்தரசு மாமாவை கட்டிக்கணும்னு குறி கேட்க வந்தியா? குறி சொல்லடி. எவ்வளவு தைரியம்டி உனக்கு? சொல்ல சொல்ல கேட்காம இங்க குறி கேட்க வந்தியா? உன்னை கொல்லாம விட மாட்டேன்டி. எங்கடி போற? உன்னை அவ்வளவு சுலபமா விட்டுவனா? மாயாக்கா, சித்ரா என்ன அடிக்கிறா, என்ன கொன்னுடுவேன்னு சொல்றா. தயவு செஞ்சு என்ன காப்பாத்துங்க. சித்ரா, ஸ்வேதாவோட உயிர் எடுக்கிறதுக்கு ஏன் அவசரப்படுற? அதுக்கு தான் இன்னும் நாள் இருக்கு. வர சித்ரா பௌர்ணமி அதுக்கு சரியான நாள். அவ உயிர் உனக்கு தான். எடுத்துக்கோ. மாயக்காவை பார்த்து நீ உன் வாழ்க்கைக்கு குறி கேட்க வந்த. ஆனா அவங்க உன் சாவுக்கு குறி சொல்றாங்க. அதுவும் சாதாரண பௌர்ணமி இல்ல, சித்ரா பௌர்ணமி. இந்த சித்ராவோட பௌர்ணமி. அன்னைக்கு உன் சாவை யாராலையும் தடுக்க முடியாது. உன்னை கொன்னு உன் ரத்தத்துல குளிக்க போறேன்டி. வரப்போற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எனக்கு நாள் குறிச்சிருக்கா. என்ன ஸ்வேதா சொல்ற? அந்த சித்ராவை விட்டு வைக்க கூடாது சாமி. அவளை அடக்கி என்ன காப்பாத்துங்க. நாம ஏற்கனவே திட்டம் போட்டபடி ருத்ராவை தூக்குறது தான் ஒரே வழி. என்ன சொல்றீங்க? நாம நினைச்சா நடக்காதது என்ன இருக்கு ஸ்வேதா?
நாம திட்டம் போட்டு இவர் சொல்ற மாதிரி ருத்ராவை தூக்கிறோம். அதுதானே, ருத்ராவை நான் மாய சக்கரத்துல உட்கார வச்சு பூஜை பண்றேன். பௌர்ணமி அன்னைக்கு சித்ராவை பணிய வச்சு நின்ன கொல்ல விடாம நான் பண்ணும். அது மட்டும் இல்ல, சித்ராவை அடக்கி சித்ராவே முத்தரசன் கையில தாலி எடுத்து கொடுத்து நின்ற கழுத்துல ஞான் கட்ட வைக்கும். பாக்குறியா? நீங்க சொன்ன மாதிரி நடந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. ஆனா எப்படியாவது அதுக்கு முன்னாடி ருத்ராவை தூக்கி ஆகணும். என் முத்தரச மாமா எனக்கு கிடைக்கணும்னா அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கேன். இன்னைக்கு ராத்திரி ருத்ராவை தூக்கிட்டு உங்க இடத்துக்கு வர. என்ன மருது? கண்டிப்பா பண்ணிடலாம். சித்ரா ஆவியை பத்தி சொல்லிருக்கேன்ல, அது என்ன வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கொல்ல போறதா சொல்லிருக்க. என்ன ஸ்வேதா சொல்ற? ஆமா இனியா, சித்ராவோட ஆவி என்ன கொல்லாம இருக்கணும்னா நம்பூதிரி ஒரு விஷயம் என்கிட்ட சொல்லிருக்காரு. அது நடக்கணும். அதுக்காக முத்தரச மாமாவோட குழந்தை ருத்ராவை நான் கடத்தணும். இன்னைக்கு ராத்திரி நான் உன் வீட்டுக்கு வருவேன். நீ பின்பக்க வாச கதவை எப்படியாச்சும் திறந்து விட்டுரு. திறந்து வச்சிடுறேன். நான் மாறு விஷயத்துல வந்து குழந்தைய தூக்கிடுறேன். ஸ்வேதா, கொஞ்சம் பார்த்து. யாராவது பார்த்தாங்கன்னா நீ மாட்டிக்க போற. நானாவது மாட்டிக்கிறதாவது முத்தரச மாமாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற வெறி எனக்குள்ள இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீ பின்பக்கம் கதவை மட்டும் திறந்து. அப்புறம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் செய்றியா? செய்யற ஸ்வேதா. முத்தரச மாமா கிட்ட சிவப்பு கலர்ல ஒரு பென்டிரைவ் இருக்கு. அதுல ஏன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. அத அவங்க பாத்துட்டா எனக்கு பிரச்சனை வந்துரும். அதனால அந்த பென்டிரைவை யாருக்கும் தெரியாம எடுத்துட்டு வந்து எனக்கு கொடுப்பியா? கண்டிப்பா பண்றேன் ஸ்வேதா. நீ எனக்கு இப்ப உதவி பண்ணனா நான் திரும்பவும் நிச்சயமா உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். அந்த நம்பிக்கை எனக்கும் இருக்கு. நான் கண்டிப்பா பென் டிரைவோட வரேன். சரியா? தேங்க்யூ சோ மச். என்னாச்சு? நான் எவ்வளவோ ட்ரை பண்ணிட்டேன். ஆனா இதுல இருந்து எதுவுமே ரெக்கவர் பண்ண முடியல. இப்ப என்ன பண்றதுனே தெரியல எனக்கு. எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி ஜோ இருப்பான்னு நினைக்கிறத விட கண்டிப்பா ஸ்வேதா இருப்பான்னு தான் தோணுது. நாம திடீர்னு முடிவு பண்ணி தானே ரெசார்ட்டுக்கு கிளம்பணும். அப்படி இருக்கிறப்ப இவ்ளோ பக்காவா திட்டம் போட்டு மாமாவை மாட்டி வைக்கிற அளவுக்கு வெளியாளுங்களாம் வந்திருக்கவே முடியாது. நிச்சயமா இது ஸ்வேதாவோட பிளான் தான். அதனால சிம்ரன் எப்படியாவது அதுல இருக்கிற தகவலை எடுத்துறேன். ட்ரை பண்ண. நானும் மேக்ஸிமம் ட்ரை பண்ணிட்டேன்க்கா. காலையில எடுத்துடலாம்னு நினைக்கிறேன். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை ப்ரே பண்ணிப்போம். ஐயோ சிம்ரன், ட்ரை பண்ணுங்க சிம்ரன். முயற்சி பண்ண முடியாதது எதுவுமே இல்ல. கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்றேன். இவளை தூக்கிட்டு போய் நம்பூதிரி கிட்ட கொடுத்துட்டா போதும். என் பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிடும். எப்படி தூங்குற அப்புறம்? ஏன்னா இது வெளியில குரல் மாதிரி கேக்குது. வாங்க. ஆமா. திருட திருட திருட. முத்துமாமா, என்னாச்சு? யாரோ ருத்ராவை கடத்த வந்துட்டாங்க. நீ குழந்தைங்க பக்கத்துல போ 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 போ. டேய் நில்றா.
சார் என்னாச்சு? எங்க போனானே தெரியல, காணோம். அர்ஜுன் சார், இத்தனை பேர் நம்ம வீட்டுல இருக்கோம், நம்ம எல்லாத்தையும் மீறி ஒருத்தன் வீட்டுக்குள்ள வந்திருக்கா, அதுவும் வெண்ணிலாவையும் பசங்களும் தேடி கரெக்டா வந்திருக்கான்னா எதுவும் தப்பா இருக்க சார்? இந்த வீட்டுல இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே இல்ல. ரொம்ப பாதுகாப்புள்ள வீடு தான் சார். எந்த வழியிலும் திருடன் உள்ள வரவே முடியாது சார். மீறி வந்திருக்கான்னா உள்ள இருந்து யாரோ அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க சார். அது யாருன்னு கண்டுபிடிச்சோன்னா அந்த திருடனை ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம் சார். ஐயோ, நம்ம தான் ஹெல்ப் பண்ணோன்னு கண்டுபிடிச்சிருவாங்களோ? எனக்கு மாட்டிக்க போனது கூட பெருசா படல. ஒரு சின்ன பொண்ணு, அவளை தூக்குறதுல தோத்து போயிட்டேன் பாருங்க. அதான் ரொம்ப கேவலமா இருக்கு. அந்த வெண்ணிலா கிட்ட நான் திரும்ப திரும்ப தோத்துக்கிட்டே தான் இருக்கேன். அதான் எனக்கு அசிங்கமா இருக்கு. இப்ப நான் எந்த செய்யணும்? நான் என்ன காரியத்தில் இறங்குவா ஸ்வேதா? எப்படியாவது அவளை தூக்கிறேன். இல்ல மருது, இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. நமக்கு நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. எனக்கு என்ன தோணுதுன்னா, நம்பூதிரியே இதுல இறங்கட்டும். வேற வழியே இல்ல, நீங்க தான் இதை பண்ணி ஆகணும். அப்ப சரி, கிளம்பு. இருங்க சாமி. இப்ப வேண்டாம் சாமி. குழந்தைய காணும்னா முதல்ல சந்தேகம் ஏன் மேலதான் வரும். அதனால அந்த சந்தேகத்தை முளையிலேயே கிள்ளி எரிஞ்சிடணும். புரியலையே. என் ஃப்ரெண்டு இனியா இப்பதான் போன் பண்ணா. ஒரு கபடி போட்டி நடக்க போகுது, அதுல கலந்துக்கிறதுக்கு என்ன கூப்பிட்டு. அதனால நானும் அந்த போட்டியில கலந்துக்கிட்டு முத்தரசு மாமா வெண்ணிலா கண்ணெதிரில கபடி விளையாடிக்கிட்டு இருப்பேன். அந்த நேரத்துல நீங்க குழந்தைய தூக்கிடுங்க. குழந்தை காணாம போனா என் மேல அவங்களுக்கு துளி கூட சந்தேகம் வராது. குழந்தைய காணும்னு நினைச்சு அவங்க குழந்தைய தேட ஆரம்பிப்பாங்க. ஆனா ருத்ரா நம்ம கைக்கு வந்துருவா. அவளை வச்சு நாம நினைச்ச மாதிரியே காரியத்தை சாதிச்சிடலாம். புரியுது மருது, நீங்களும் கூட இருந்து நம்பூதிரி சாமிக்கு உதவி பண்ணுங்க. தப்பி தவறி கூட நீங்க யார் கண்ணிலையும் பற்றாதீங்க, புரியுதா? சரி, நான் பாத்துக்கிறேன் ஸ்வேதா. போலாமா? இந்த ஸ்வேதா யாருன்னு உங்களுக்கு காட்டுறேன். கூடிய சீக்கிரமே நான் யாருன்னு உங்களுக்கு புரியும். இப்போது முதலில் நயன்தாரா அணியை அறிமுகம் செய்கிறோம். எப்படி முத்துமாமா ஸ்வேதாக்கா இங்க வந்திருக்காங்க? சாத்தான் எல்லா இடத்துலயும் தான் இருக்குமே. எங்க போனாலும் வாழை புடிச்சிட்டே வந்துடுற பாரு. சே, என் வரலனா தான் ஆச்சரியம். வணக்கம். 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 என்ன அப்படி பாக்குறீங்க? நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கவே இல்லல்ல? அதோ அங்க நிக்கிறாளே இனியா, அவ என்னோட ஜூனியர் தான். அவளை இங்க மீட் பண்ண, அவ மூலமா தான் இந்த போட்டியில சேர்ந்து. ஓகே, நீங்க என் ஆட்டத்தை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த போட்டியில நான் ஜெயிச்சுட்டா கண்டிப்பா எனக்கு உங்க கூட தான் கல்யாணம் நடந்துரும்னு என் மனசு சொல்லுது மாமா. சரி, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. என்ன மாமா தள்ளி போறீங்க? அப்படியே மூஞ்சி மேலே மிதிச்சிருவேன். நீயே ஒரு ஃப்ராடு 420. எவ்வளவு பெரிய நாடகக்காரி. ஏதா பொய் ஆட்டம் ஆடி நீ ஜெயிக்க போற. நீ கேம்ல வேணா ஜெயிச்சுக்கோ, லைஃப்ல எல்லாம் ஜெயிக்கவே முடியாது. சரி, ஓகே, அதையும் பார்க்கலாம். வரட்டா? மீனாட்சி, மீனாட்சி, பாப்பா, நீ ரொம்ப அழகா இருக்க. அம்மா, அந்த கபடி போட்டி உனக்கு பிடிக்காதா? அத பார்க்காம தனியா இங்க என்ன பண்ற? அது நான் இங்க விளையாட போறேன், அதுக்காக தான் வந்தேன். அப்படியா பாப்பா? வெரி குட் கேர்ள்.
இந்த தாத்தா கிட்ட அருமையான ஸ்வீட்டான சாக்லேட் இருக்கு, உனக்கு கொடுக்கவா? சாப்பிடுறியா? இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும். ஓம் மலையாள பகவதி ஓம் மகாகாளி ஓம் கிரீம் கிரீம். நான் ஆசையா கொடுத்த சாக்லேட்டை தட்டி விட்டுட்டியம்மா. ஏன் தாத்தா, நீங்க எதுக்கு ருத்ராக்கு சாக்லேட் கொடுத்தீங்க? ஆமா, நீங்க யாரு? அது நான் திருவிழா பார்க்க வந்தேன். பாப்பாவை பார்க்கும்போது அழகா இருந்தது, அதான் சாக்லேட் கொடுத்தேன். ருத்ரா, என் கூட வா. வான்னு சொல்றல. அண்ணா, நான் இங்கதான் இருக்கேன், என்ன பாருங்க. என்னடா, எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சிருப்ப? நான் மீனாட்சி தேடி வந்திருக்கேன் சார். எவ்வளவு தெனாவட்டு இருந்தா என் வீட்டுக்குள்ளே நீ நுழைவ? உள்ள தள்ளிடுவேன் ராஸ்கல். யாரா சொன்னா மீனாட்சி இங்க இருக்கான்னு? ஆதாரம் ஏதாவது வச்சிருக்க? சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது. எனக்கு ஒரு குட்டி டவுட் சார். டவுட் இருந்தா என்கிட்ட கேட்டிருக்கணும். வீட்டுக்குள்ள நுழைவியா? சார் விடுங்க சார், தான் வந்துட்டேன்ல. இப்ப நம்ம 2 பேரும் ஒரு டீல் வச்சுக்கலாம் சார். நீங்க அந்த ரூமை மட்டும் திறந்து கட்டுங்க, மீனாட்சி இருக்காளா நான் பாத்துக்கிறேன். ஏன் டவுட்டும் கிளியர் ஆயிடும். இல்லனா நீங்க என் மேல என்ன ஆக்ஷன் எடுத்துக்கோங்க. ஜாக்கிரதா, ட்ரெஸ்பாஸ்னு எஃப்ஐஆர் போட்டு உள்ள தள்ளிடுவேன். சார், ஒரு பொண்ணோட உயிர் மேல இருக்க அக்கறையில தான் சார் நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க டென்ஷன் ஆகாதீங்க, தயவு செய்து நீங்க கதவை திறங்க, நான் பார்த்துட்டு போயிடுறேன். என் மேல சந்தேகம் வந்ததே தப்பு, இதுல கதவை வேற திறந்து காட்டணுமா? ஒழுங்கா போயிடு, சுற்றுவேன். போடா போ. இன்ஸ்பெக்டர் சார், உங்க துப்பாக்கிக்கு பயப்படுற ஆள் நான் கிடையாது, அதை புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச சட்டத்துல கொஞ்சம் எனக்கும் தெரியும் சார். இப்ப போறேன், அப்புறமா சட்டப்படி எப்படி எப்படி பண்ணணுமோ அதை அப்படி பண்ணிட்டு உங்களை வந்து பாக்குறேன் சார். துப்பாக்கி பத்திரம் சார், சுட்டுக்க போறீங்க? கபடி 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 கபடி. பழிக்கு பழியாக ரமணா அணியின் வசுந்தரா நயன்தாரா அணியில் ஒருவரை வீழ்த்தி முதல் புள்ளியை பெற்று சமநிலையில் உள்ளார்கள்.
கபடி 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 கபடி. கொஞ்சம் பொறுத்துக்கோமா, வலி சரியாயிடும். படுபாவிங்க, இப்படியா வந்து வயித்துல முட்டுவாங்க? விளையாட்டுக்குன்னு ஒரு வரமுறை வேண்டாமாமா? நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எல்லா கை வைத்தியமும் பண்ணிட்டேன். உள்ளுக்கும் மூலிகை கொடுத்துட்டேன், வெளியிலயும் பச்சளை மருந்த தடவி விட்டுட்டேன். இருந்தாலும் உதிரப்போக்கு நிக்க மாட்டேங்குதேமா. அவளுக்கு தான் பிரச்சனை. அவ சீரியஸா இருக்காளா? யாரும் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க. தம்பி, பயப்படாதீங்க. வெண்ணிலா இப்போ நல்லபடியா தான் இருக்கா. பிளட் ரொம்ப லாஸ் ஆயிருக்கிறதுனால பாதுகாப்புக்கு ஒரு டாக்டர் வந்தா நல்லா இருக்கும்னு அன்னைக்கிளி ஃபீல் பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்க வந்து ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். இந்த மாதிரி சில பொண்ணுங்களுக்கு தப்பி தவறி ஆகிறதெல்லாம் சகஜம் தம்பி. நானும் புள்ளைய பெற்றிருக்கேன். எத்தனையோ பிள்ளைங்களுக்கு பிரசவமும் பார்த்திருக்கேன். கவலைப்படாதீங்க. இதெல்லாம் ஒரு ஊசி போட்டா சரியாயிடும். பயப்படாதீங்க. ஹலோ, டாக்டர் ஆண்டல் தான் பேசுறீங்களா? எஸ், நான் டாக்டர் ஆண்டாள் தான் பேசுறேன். நீங்க யார் பேசுறீங்க? நான் நம்ம முத்தரசன் பேசுறேன் டாக்டர். என் வைஃப் வெண்ணிலா, அவ பிரெக்னன்ட்டா இருக்கா. பதட்டப்படாதீங்க. இப்போ நீங்க எங்க இருக்கீங்க? நாங்க இந்த நம்ம சுசித்ரா அம்மா வீடு, அவங்களோட பூர்வீக வீடு இருக்கு, அங்கதான் இருக்கோம். சுசித்ரா அம்மாவா? அவங்க பங்களா எனக்கு நல்லா தெரியுமே. பக்கத்துல இருக்காங்களா? இருந்தா கொஞ்சம் கொடுங்களேன். ஒரு நிமிஷம் மாமா, உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? நீங்க பேசுங்க, வர சொல்லுங்க. ஹலோ, சொல்லுங்கம்மா. சுசித்ரா அம்மா, என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்ல. நான் படிச்சு டாக்டர் ஆகி இந்த நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு காரணம் உங்களோட அப்பா பெரிய ஐயா தான். எனக்கு உங்களோட வீடெல்லாம் நல்லா தெரியுமா. நான் உடனே கிளம்பி வீரபாண்டியபுரத்துக்கு வந்துடுறேம்மா. இல்லம்மா, நான் உனக்கு வண்டி அனுப்பி வைக்கிறேன். இங்கதான் நிறைய கார் இருக்கேம்மா. இல்ல வேணாம். நீங்க கார் அனுப்பி நான் புறப்பட்டு அங்க வரதுக்கு லேட் ஆகும். என்கிட்ட கார் இருக்கு. நான் அங்க வரதுக்கு பிரச்சனை இல்ல. நான் உடனே வந்துடுறேன். சரி, கொஞ்சம் சீக்கிரமா வாமா. இதோ உடனே கிளம்பிட்டேன். தேங்க்யூமா. என்னமா சொன்னாங்க? முத்தரசு தம்பி, கவலைப்படாதீங்க. யார் செஞ்ச புண்ணியமோ, இவங்க நமக்கு தெரிஞ்ச டாக்டர். அவங்களே இங்க வராங்களாம். கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கப்பா. தைரியமா இரு. அவளுக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆமாண்ணே, எனக்கு தெரியும் அவளுக்கு ஒன்னும் ஆகாது. அப்பா அழாதீங்கப்பா. அப்பா கற்பனை சாமி,
உனக்காக வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க, எவ்வளவு வேண்டுதல் பண்ணிருக்க, எவ்வளவு தொட்டது நடந்து உன் கோயிலுக்கு வருவா. அப்ப நீ தானே அவளை காப்பாத்தணும். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நீ தான் என் வெண்ணிலா காப்பாத்தணும். நீ காப்பாத்தணும். அப்புறம் நான் செத்துவிட்டேன். அழாதீங்க. ராஜு, தேங்க்யூ. இப்ப எதுக்கு அவளை அடிச்ச? எதுக்கு அவளை அடிச்ச? வெண்ணிலாக்கா வயித்துல இருக்கிற கருவை கலக்கினோன்னு தான் மனசுக்குள்ள தீர்மானம் பண்ணிக்கிட்டு இவ மோதிருக்கா. அத கேமரா ஃபுட்டேஜ் எடுத்து நாங்க பாத்துட்டோம். ஐடியா கொடுத்தது நீ, செயல்படுத்தினது அவ. இது பார், கேம்னா அப்படிதான் இருக்கும். சும்மா வந்து அது இதுன்னு பேசாதீங்க. பேசாம போங்க. இது பாரு ஸ்வேதா, அவங்க வயித்துல மோதினதுனால அவங்க மட்டும் உயிருக்கு போராடல, அவங்க வயித்துல இருக்கிற குழந்தைங்களும் உயிருக்கு போராடிட்டு இருக்கு. ஏதாவது ஒரு பிரச்சனைனா கொலை கேஸ போட்டு உள்ள தள்ளுறதுக்கு கூட நாங்க தயங்க மாட்டோம். உன் சுயநலத்துக்காகத்தானே அந்த அப்பாவி வெண்ணிலாவை கூட்டிட்டு வந்து உன் டீமுக்கு சப்போர்ட் பண்ண வச்ச. இப்ப பிரச்சனைன்னு வந்ததும் அது உன் மேல திரும்பிடுங்கிறதுக்காக தானே இங்க வந்து அடிச்சு புடிச்சு அப்படியே பிலிம் காட்டிட்டு இருக்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் நான் அர்ஜுன் கையால அந்த பரிசை வாங்கிடக் கூடாதுன்னு உன் சுயநலம். அத நீயே வாங்கணும்னு நினைச்சுதான் வெண்ணிலாவை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்க. அதனால எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவ கிடையாது, நீதான். இத பாரு இனியா, அபாண்டமா என் மேல பழி சொல்லாத. நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட. வெண்ணிலா அக்கா கர்ப்பமா இருக்காங்கிறது சத்தியமா எனக்கு தெரியாது. அப்போ நாங்க எதை நம்பணும்? நாங்களாம் நம்ப மாட்டோமா? வெண்ணிலா கர்ப்பமா இருந்தது உனக்கு நல்லாவே தெரியும். வந்த உடனே நீ என்னவோ வாழ்த்தெல்லாம் சொன்னியே, அது எங்களுக்கு பக்காவா தெரியும். உனக்கு ஜெயிக்கணும், அதுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு ஆட்கள் வேணும். அதான் அவ கர்ப்பம்னு தெரிஞ்சு அவளை கூட்டிட்டு வந்து கை திட்ட வச்சல இங்க. அவதான் கத்துறாளே, பசு அங்க போ, இங்க போ, இங்க விளையாடு, அப்படி விளையாடுன்னு. இப்போ பிரச்சனை வந்ததும் அப்படியே கதைய மாத்தி பொருளைய கலப்பி விடுற. ஓஹோ, இப்ப எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. வெண்ணிலா அக்கா வயித்துல இவ முட்டினதுக்கு காரணம் நீதான். இதுல வேற எந்த மாற்றமும் இல்ல. முறைச்சா உங்க பக்கம் நியாயம் இருக்கிறது அர்த்தமாயிடுமா? வெண்ணிலா அக்காவ ஆரம்பத்துல இருந்தே உனக்கு பிடிக்காது. அவங்க வாழ்க்கையில நீங்க பண்ண சதி எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? அது எல்லாத்துக்கும் உச்சகட்டமா அவங்க கர்ப்பத்தை கலைக்கிற அளவுக்கு போயிருக்க. அதுக்கு இந்த பொண்ணு ஒரு அம்பா யூஸ் பண்ணிருக்க. திருவிழா முடியறதுக்குள்ள வெண்ணிலா அக்கா கர்ப்பத்தை கலைக்கிறதுக்கு இவளை தூண்டி விட்டது நீதான்னு நான் நிரூபிப்பேன். முடிஞ்சா நிரூபிச்சுக்கோ. பொங்கடி காத்து வரட்டும், போலாம்.